ஸோ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி GTA 5 வந்து மொபைலில் விளையாட முடியுமா முடியாதா அப்படின்னு. எல்லா கேம்ஸுமே நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் விளையாண்டுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு அதிக ஸ்டோரேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 30,000-40,000 மொபைல் இருந்தால் தான் விளையாட முடியும்னு இல்லை. பாருங்கள், எல்லாமே உண்மை ஃப்ரெண்ட்ஸ், சொன்னால் நம்புங்க. ஆனால் GTA 5 நம்ம மொபைல்லே விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டால், GTA 5 கேமை நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக விளையாண்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட ஒரு கேம், கரெக்டாக? ஆனால் அந்த கேமை வாங்குறது நம்மள்ட்ட காசு இருந்திருக்காது, இல்லை விளையாடுறதுக்கு ஒரு பிளே ஸ்டேஷனோ எக்ஸ்பாக்ஸோ இல்லை ஒரு பிசியோ கூட இருந்திருக்காது. அந்த சமயத்தில் தான் ஒருத்தர் என்ட்ரி கொடுத்தாரு. அது யாருன்னா, நம்மளுடைய வடக்குல இருந்து வந்த வடக்கு தோழர்கள் தான். வணக்கம்டா மாப்பிள்ளை, வடக்குல இருந்து. அரே பாய், GTA 5 விளையாடணும்னு ஆசைப்படுறியா? உன்ட்ட மொபைல் இருந்தால் போதும், GTA 5 மொபைல்லேயே விளையாடலாம் அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. ஏன், இங்கேயே கூட ஒரு சில பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் GTA 5 நம்ம மொபைல்லேயே விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டால், அதை தான் இந்த ஃபுல் வீடியோவுமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஹலோ கைஸ், அண்ட் வணக்கம், இது உங்கள் ஃபர்வேஷ் கேமிங். நான் உங்கள் ஃபர்வேஷ் முகமது. உண்மையாகவே நம்ம மொபைலில் GTA 5ங்கிற கேமை விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதி உண்மை பாதி உருட்டு. என்னடி இது? ஸோ உண்மை என்ன அப்படின்னா, உண்மையாகவே GTA 5 உங்கள் மொபைலில் விளையாட முடியும். அதுக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். ஸோ உண்மையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உருட்டுகள்லாம் முதல்ல பார்த்துருவோம். ஸோ உருட்டு நம்பர் 1, GTA 5 டெடிகேட்டடாக மொபைலுக்காக உருவாக்கப்பட்டுச்சா, டெவலப் பண்ணப்பட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா, வெங்காயம். ஏன் ப்ரோ, இப்போ GTA 5 நிறைய பேர் விளையாட முடியும்னு சொல்லிட்டு வீடியோலாம் போட்டாங்களே, அப்போ அது என்ன ஃபேக்கா, கண்ட்ரோல்ஸ்லாம் வச்சு விளையாண்டாங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அ மினிட், அதே கண்ட்ரோல்ஸை வச்சு இப்போ நானும் உங்களுக்கு GTA 5 கேம் பிளே காட்டுறேன். செக் இட் அவுட். A few moments later. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், GTA 5 இப்போ நான் மொபைலில் விளையாண்டுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? அந்த பார்த்தீங்களா, நான் கிளிக் பண்ணுறேன், அதே மாதிரியே ஓடுறான் பார்த்தீங்களா? அதை பாருங்கள், எல்லாமே உண்மை ஃப்ரெண்ட்ஸ், சொன்னால் நம்புங்க. நான் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன். ஓய்யோ, What is wrong with you, man? இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கால்வாசி பேர் கண்ட்ரோல் லேஅவுட்டை வச்சு GTA 5 கேம் பிளேன்னு சொல்லிட்டு உருட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேப் இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹெல்த் பார் இருக்கும். இதெல்லாம் எப்படி ப்ரோ வந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிறீங்களா? இது எல்லாமே கிரீன் ஸ்க்ரீனோட மகிமை. இந்த மாதிரி நம்மளும் ஏகப்பட்ட மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு உருட்டு தான் வந்து இந்த GTA 5 கேம் பிளே. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஸோ இன்னொரு அட்வான்ஸ்டான உருட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, GTA 5 கேம் பிளே தரும், இந்த ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணி உள்ளே போங்க, உங்களுக்கு கேம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. உள்ளே போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தா ட்ரெவர், ஃப்ராங்க்லின்னு எல்லாரும் வருவாங்க. ஆனால் உள்ளே போயிட்டு சரௌண்டிங்கை பார்த்தா GTA 5 கிடையாது, எதுவும் வேறு மாதிரி சரௌண்டிங்காக இருக்கும். சும்மா பட்டி டிக்கரிங் பண்ணி பவுடர் அடித்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, நம்ம கஷ்டப்பட்டு 3 GB 4 GB கொடுத்து டவுன்லோட் பண்ணுவோமா, அவன் அழகாக வியூஸ் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பானா. ஆனால் எப்படிலாம் இந்த மாதிரிலாம் மனசாட்சியெல்லாம் உருட்டுறீங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியலடா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், GTA 5 ஒரு லோ எண்ட் பிசியில் 30 FPS வர்றதுக்கு முக்கும். ஆனால் இவன் மனசாட்சியே இல்லாமல் ஆண்ட்ராய்டில் 60 FPS வருது, அல்ட்ரா ஸ்மூத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அநியாயத்துக்கு உருட்டுறாங்க. எப்படிதான் இந்த மாதிரிலாம் உருட்டுறதுக்கு மனசு வருதோ தெரியல. இது ஆக்ஷன் மேடம், மேடம் இது ஆக்ஷன். இதை கூட விடுங்களேன், ஒரு பர்ஃபார்மன்ஸ் மேட்ச் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. GTA 5 பிசியில் டவுன்லோட் சைஸு கிட்டத்தட்ட 100 GB. எவ்வளோ? 100 GB வரும். ஆனால் இவன் சம்மந்தமே இல்லாமல் 2-3 GBக்கு ஃபைல் தந்தது தான் GTA 5 டவுன்லோட் பண்ணுங்கிறான். ஏன்டா டே, மனசாட்சி இருக்காடா உங்களுக்குலாம்? 100 GB எங்கே இருக்குது, 2 GB எங்கே இருக்கு? கம்ப்ரஸ் பண்ணால் கூட 30 GB வரும்டா GTA 5. இப்படிதான் 2-3 GB கொடுத்து வச்சிருக்கீங்க. என்ன என்னால முடியும்? உருட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்குடா, அதுக்கு 100 GB உருட்டுவீங்க. நெட் டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா, யாரா நீங்களாம்? Meanwhile, கண்டென்ட் கொடுத்த வடக்கு தோழர்களுக்கு என்னுடைய நன்றி. தேசிய உணர்வு வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இப்போ கொஞ்சம் உருட்டெல்லாம் தள்ளி வச்சுட்டு உண்மையை கொஞ்சம் பேசுவோம். உண்மையாகவே GTA 5 உங்கள் மொபைலில் விளையாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அப்சல்யூட்லி பாசிபிள். GTA 5 உங்கள் மொபைலில் விளையாட முடியும். அது எப்படி ப்ரோன்னு கேட்குறீங்களா? அது கிளவுட் கேமிங்கிற கான்செப்ட் மூலமாக உங்களால் விளையாட முடியும். ஏன் ப்ரோ, இதுதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே. 60 நிமிஷம் 30 நிமிஷம் தான் விளையாட விடுவாங்க. 10வது குறைக்கு விளையாடுறதுக்கு முன்னாடி வேற கியூவில் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுமே, அதானே அப்படிங்காதீங்க. நான் சொல்ல போகிறது வேற, நீங்கள் சொல்கிறது வேற. ஆக்சுவலாக க்ளவுட் கேமிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வர் பேஸ்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கேமிங்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சர்வரில் ஒரு 300-400 கேம்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன்.
ஸோ அந்த கேம்ஸை நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே அந்த சர்வர்லேருந்து ஆக்சஸ் பண்ணி எந்த நேரத்தில் வேணால் எப்போ வேணால் விளையாண்டுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உள்ளது தான் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸில் GTA 5 உட்பட கிட்டத்தட்ட 300 கணக்கான கேம்ஸ், கன்சோல் கேம்ஸ், பிசி கேம்ஸ் எல்லாமே கலந்து மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டுமே போதும். எல்லா கேம்ஸுமே நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் விளையாண்டுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு அதிக ஸ்டோரேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 30,000-40,000 மொபைல் இருந்தால் தான் விளையாட முடியும்னு இல்லை. எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். அவ்வளோதானா ப்ரோ, இப்போ விளையாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை விளையாடணும் அப்படின்னா 50 ரூபா கட்டணும் ஃபார் த ஃபஸ்ட்டு 14 days. அதுவும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் வாங்குறவராக இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு இல்லை ப்ரோ. அதுக்கப்புறமேட்டு வாங்கினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 350 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஆஃபர் தான் உங்களுக்கு வந்து 50 ரூபா தருவோம். அடுத்தடுத்த மாதம் வந்து உங்களுக்கு 350 ரூபாய்க்கு மாற்றிடுவோம். ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் ஒரு நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் கேம் வாங்கிக்க போகிறோம், தேவை இல்லைங்கிற நேரத்தில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிக்க போகிறோம். நம்மளுக்கு காசு மிச்சம் தானே. ஏன்னா ஒரு கேம் 2000-3000 கொடுத்து நம்ம வாங்கி அதை அப்படியே நம்ம லைப்ரரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி எப்போயாச்சும் தேவைப்படுற நேரத்தில் நம்ம இந்த 300 கேம்ஸை விலைக்கு வாங்கி கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு தேவையில்லைன்னா நம்ம கேன்சல் பண்ணிக்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்லேயே வந்து கேபிள் கனெக்ஷன்லாம் வச்சிருப்போம். மாதம் 250 ரூபா கட்டுவோம்னு வச்சிங்களேன். சாதாரண நேரத்தில் அப்படியே மல்லாக்கப்படுத்திக்கிட்டு ஜாலியாக டிவி பார்த்துட்டு படுத்து கிடப்போம். இதுவே எக்ஸாம் டைமாக இருந்துச்சுன்னா, ஐயோ ஃபுல்லாக படிக்காமல் உட்காந்துருக்கான், டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கான், கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 250 ரூபா கட் பண்ணி கேபிள் கனெக்ஷனே வேணாம்னு சொல்லிடுவாங்க. அடுத்த மாதம் எக்ஸாம்லாம் முடிஞ்சோன்னா கேபிள் கனெக்ஷன் வாங்கி வச்சு எப்போதும் போல ஜாலியாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம்ல. அந்த மாதிரி கான்செப்ட் தான் இப்போ இந்த எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸும் கூட. ஸோ இது வந்து எக்ஸ்பாக்ஸுக்கு ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட்லாம் கிடையாது. இது வந்து நானாகவே ஓனாக சொல்கிற ஒரு விஷயம் தான். ஸோ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி GTA 5 வந்து மொபைலில் விளையாட முடியுமா முடியாதா அப்படின்னு. ஸோ அவருக்கு ஒரு ரிப்ளை வீடியோவும் போட்டுருவோம். 10வது வரைக்கும் இந்த GTA 5 மொபைலில் விளையாடலாமா விளையாட முடியாதா அப்படின்னு ஒரு சில பல மித்ஸு உருட்டுகள்லாம் போயிட்டு இருந்துச்சுல, அது எல்லாத்தையும் பஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ ஓகே, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தது என்ன வீடியோ வேணும், எது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் குறிப்பாக உங்களுடைய GTA 5 விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா உடனே கீழே இருக்க அந்த பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டு இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.